நிதி ஆயோக் கூட்டத்துல திமுக அரசை எப்படி முதலமைச்சர் விஜய் புகழ்ந்து பேசியிருந்தாரோ அதே மாதிரி வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது நிதி அமைச்சர் மரிய வில்சனும் திமுக அரசை புகழ்ந்து பேசியிருந்தாரு. என்னங்க புகழ்ந்து பேசியிருந்தாங்கன்னு சொல்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதல. அப்படி அவர் என்ன புகழ்ந்து பேசியிருக்காருன்னு வீடியோக்குள்ள சொல்றேன், முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியேற்கும் போது, அதாவது விஜய் பதவியேற்கும் போது கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, 10,000 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது உண்மைதானா? இந்த வெள்ளை அறிக்கையில 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னாலுமே தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் அபரிமிதமா இருக்கே, அதை சொல்லாம இந்த தாவேக அரசு தப்பிக்குதா? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய் முதலமைச்சரா பதவியேற்கும் போது கஜானாவை திமுக அரசு காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, 10 லட்சம் கோடி கடனை எங்க தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது அப்பட்டமான பொய்ங்கிறது நம்மளுக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையிலிருந்தே தெரிய வருது. அதையும் அந்த தாவேக அரசை சேர்ந்த நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சனே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி மரிய வில்சன் விஜய் அவர்களுக்கு என்ன பதிலடி கொடுத்திருக்காரு தெரியுமா? ஃபர்ஸ்ட், அதாவது இந்த திமுக அரசு 10 லட்சம் கோடி கடனை தமிழக அரசு தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது திமுக ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி காலத்துல 5 லட்சம் கோடி கடனை திமுக அரசு தலையில கட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க. கடந்த அதிமுக அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தாங்களே, அதோட சேர்த்தி இந்த திமுக அரசு 5 லட்சம் கோடி தான் வாங்கியிருக்காங்க. அதாவது திமுக அரசு கணக்கு பார்த்தா 5 லட்சம் கோடி தான், அதிமுக வாங்கினது பார்த்தா 5 லட்சம் கோடி. சோ ரெண்டத்தையும் சேர்த்தி பார்த்தா இப்ப நம்மளுக்கு 10 லட்சம் கோடியா தெரியும். இது ஒரு பாயிண்டா. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அதிமுக அரசுல வெறும் 19 லட்சம் கோடி தான் நம்ம தமிழக அரசுக்கு வருமானமா வந்துச்சு. ஆனா திமுக அரசுல 35 லட்சம் கோடி தமிழக அரசுக்கு வருமானமா வந்திருக்கு. இத பத்தி மரிய வில்சனே சொல்லியிருந்தாரு. அதாவது ஜிஎஸ்டிபி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த திமுக அரசு கவர்மெண்ட்ல 26.1 அந்த பெர்சன்டேஜ்ல வருமானம் அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக அரசோட வருமானத்தையும் திமுக அரசோட வருமானத்தையும் பெர்சன்டேஜ்ல கம்பேர் பண்ணா அவங்க 25, இவங்க 26.5 ஆர் 3 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல தான் டிஃபரண்ட் காமிக்கும். அதே பணத்தோட மதிப்பிட்டு பாத்தீங்கன்னா அதிமுக அரசுல வெறும் 19 லட்சம் கோடி தான் வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா திமுக அரசுல 35 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கு. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த 10 லட்சம் கோடிங்கிறது திமுக அரசு மட்டும் வாங்கினது கிடையாது. கடந்த கால அதிமுக அரசு வாங்கி வச்சிருந்த கடன் பிளஸ் திமுக அரசு வாங்கின கடனோட சேர்த்தி 10 லட்சம் கோடியா கணக்கு நம்மளுக்கு தெரிய வருது. சரி, இந்த 10 லட்சம் கோடி கடனை திமுக அரசு வாங்கினாங்கன்னே வச்சுக்கலாம். அப்படி வாங்கினது எதுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வரும்ல. ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு நிதி, அதாவது மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்த நிதி ரொம்ப கம்மியாயிருச்சு. அதன்படி பாத்தீங்கன்னா 10வது நிதிக்குழுல 6.64% நம்ம தமிழக அரசுக்கு நிதி பகிர்வை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை அப்படியே குறைச்சு 16வது நிதிக்குழுவுல 4% மட்டும்தான் நிதி பகிர்வு நம்ம தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை அவங்க கொடுக்கல. இதனால வெளியிலிருந்து கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, திமுக அரசு மக்களுக்கு சில நலத்திட்டங்களை செஞ்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை, பேருந்துல பெண்கள் இலவசமா போலாம், இலவச மின்சாரம், இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் செய்யறப்போ அதுக்கு ஈடுகட்டுற விதமா ஒரு செலவாகும் கவர்மெண்ட்டுக்கு. அந்த செலவை ஈடுகட்டணும்னா கண்டிப்பா கடன் வாங்கிதான் ஆகணும். சோ மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கின கடன் இருக்குல்ல, அதுக்கு வட்டி கட்டணும். அந்த வட்டி காசுக்கும் கடன் தான் வாங்கணும். சோ இந்த 3 வேலிடான காரணத்துக்காக மட்டும்தான் திமுக அரசு கடன் வாங்கியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடனால இப்ப தமிழக அரசோட பொருளாதாரமே ஸ்தம்பித்து போயிருச்சா?
விஜய் சொல்ற மாதிரி கஜானா காலி ஆயிடுச்சானா கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் கஜானா காலிங்கிறதே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. கஜானா காலினா இந்த 35 லட்சம் கோடிய திமுக அரசு வருமானமா ஈட்டிருக்காங்களே, அந்த வருமானம் எங்க இருக்கும்? கண்டிப்பா கஜானால தானே இருக்கும். சோ அப்ப கஜானா காலிங்கிறதே பொய்யான குற்றச்சாட்டு. ரெண்டாவது, இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறனால தமிழக பொருளாதாரம் ஸ்தம்பித்து போயிருச்சானா கிடையாது. குறிப்பா எந்த ஒரு மாநில அரசுமே கடன் வாங்குறப்போ மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கடன் வாங்கணும். அதன்படி பார்த்தா தமிழக அரசுக்குன்னு ஒரு லைன் இருக்கு. அந்த லைனை தாண்டி கடன் வாங்கிடக்கூடாது. அதாவது ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி கடன் வாங்கக்கூடாது. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளதான் தமிழக அரசு, கடந்த திமுக அரசு கடன் வாங்கி இருக்கிறதா இப்போ வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணும்போது நிதியமைச்சரோட கூட இருந்த அதிகாரியே சொல்லியிருக்காரு. அதே சமயம் ஏன் நிதியமைச்சரே கூட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதாவது திமுக அரசு பண்ண எல்லா நல்ல திட்டங்களுமே நல்ல திட்டங்கள் தான், அவங்க மக்களுக்காக தான் கடனை வாங்கி இதை பண்ணியிருக்காங்கன்னு கூட நிதி அமைச்சர் பேசியிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, விஜய் முழுக்க முழுக்க பொய்ய சொல்லியிருக்காருன்னு தெரிய வருது. அதாவது கஜானா காலிங்கிறதும் முதல் பொய். ரெண்டாவது பொய், கடன் வாங்கினதே ஏதோ திமுக அவங்களோட பர்சனல் செலவுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல்ல, அது கிடையவே கிடையாது. மக்களோட நலத்திட்டங்களுக்காக இவங்க கடன் வாங்கியிருக்காங்கிறதா நம்மளுக்கு இந்த வெள்ளை அறிக்கையிலிருந்து தெரிய வருது. சரி, அடுத்து இப்படிலாம் இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசு ஏன் சொல்லணும்? திமுக அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கணும். குறிப்பா விஜய் அவர்கள் ஏன் இந்த குற்றச்சாட்டை திமுக அரசு மேல வைக்கணும்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய புதிய அரசுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, சட்ட ஒழுங்க காப்பாத்த தெரியல. சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா மட்டும்தான் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுல முதலீடுகளை போடுவாங்க. அந்த மாதிரி முதலீடுகளை போடுறதுக்காக வந்த 4 முக்கிய பெரிய முதலீட்டாளர்கள் அப்படியே ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தை சொல்லலாம். ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 75 வருஷமா தமிழ்நாட்டுல முதலீடு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இப்போ அப்படியே இங்க இருக்கக்கூடிய இப்போ புதிய அரசு பதவி ஏற்றிருக்குல்ல, இந்த அரசுல நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை பார்த்துட்டு இங்க நம்ம காசை போட்டு நம்ம கம்பெனி திவாலாகிறதுக்கு பேசாம ஆந்திரால போட்டுருவோம்னு ஆந்திரா பக்கம் அந்த ராயல் என்ஃபீல்டு போயிட்டாங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு நிறுவனம் மட்டும் இல்லாம இன்னும் 3 நிறுவனங்களோட சேர்த்து இந்த ஒரு மாசத்துல மட்டும் 32,000 கோடி ரூபாய் முதலீடு அப்படியே ஆந்திராவுக்கு போயிருச்சு. சோ இதன்படி பார்த்தா இப்ப முதலீடுகளும் நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. இந்த முதலீடுகள் இல்லாதனால இப்போ தாவேக அரசு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் ஒரு உருட்டுனாரு தெரியுமா? மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் தருவேன், மாசம் வேலை இல்லாதவங்களுக்கு 4,000 ரூபாய் தருவேன், கல்யாணமான புது பெண்களுக்கு தங்கம் தருவேன், குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீரு தருவேன், வீடு தருவேன், வாசல் தருவேன், அது இதுன்னு அள்ளி விட்டாரல்ல, அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவர்கிட்ட காசு வேணும். அந்த காசை முதலீடு மூலியமா இருக்கணும். அந்த முதலீடு இப்போ பக்கத்து மாநிலத்துக்கு போயிருச்சு. சோ இந்த விஜய் அவர்கள் சொன்ன நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாம போயிருன்னு ஒரு காரணத்துக்காக அந்த பழிய தூக்கி திமுக அரசு மேல போட்டா மக்கள் கண்டுக்காம போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே சதியின் வலைய இப்போ விஜய் அவர்கள் பின்னிருக்காரு. சரி, முதலீடுகளை தாவேக அரசுக்கு சரியா ஈர்க்க தெரியல, சரியா வருமானம் ஈட்ட தெரியல, இந்த காரணத்துக்காக மட்டும்தான் திமுக அரசு மேல கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு பழிய தூக்கி போறாருன்னா கிடையவே கிடையாது. இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது அவர் அறிவிச்சார் தெரியுமா, எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள். அதுல ஒரு 5% நலத்திட்டங்களை எடுத்து வச்சு பார்த்தாலே அதுக்கு எவ்வளவு செலவாகும் கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு தலையே சுத்திரும். அந்த அளவுக்கு செலவாகும். அந்த அளவுக்கு செலவாச்சுன்னா நம்ம தமிழக அரசுல இருக்கக்கூடிய வருமானம் முழுக்க திவாலா போகும். அதுவும் இல்லாம அந்த நலத்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றவே முடியாது. அதுதான் உண்மை. சோ அதை மழுப்புறதுக்காக இப்போ திமுக அரசு மேல வழக்கம் போல பழி போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவர் அறிவிச்சாரு சில முக்கியமான திட்டங்கள். அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? சின்னதா ஒரு லிஸ்ட் மட்டும் பார்த்திடலாம். முதல்ல மகளிருக்கு மாசம் 2,500 ரூபாய் தருவேன்னு சொன்னார்ல, அதுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகும்? 47,100 கோடி ரூபாய். அடுத்து 6 சிலிண்டர் ஃப்ரீயா தருவேன்னு சொல்லியிருந்தாருல வருஷத்துக்கு, அதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகும்? 10,000 கோடி ரூபாய் செலவாகும்.
அடுத்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருந்தாருல, அதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகும் வருஷத்துக்கு? 4800 கோடி ரூபாய் செலவாகும். கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் கூட வச்சுக்கோங்க. அதாவது இப்ப நான் சொன்ன இந்த 3 நலத்திட்டங்களுக்கே இவ்வளோ செலவாகுதுன்னா, அவர் சொன்னார் தெரியுமா, அந்த தாய்மாமன் சீரு, புதுமண பெண்களுக்கு நான் தங்க தருவேன்னு. இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணா வருஷத்துக்கு மட்டுமே 1,00,000 கோடி ரூபாய் தமிழக அரசு இந்த நலத்திட்டங்களுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாத்தையும் அவர்னால பண்ண முடியாதுன்னு தெரியும். இந்த காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ எங்க கிட்ட கடன் நிறைய இருக்கு, திமுக அரசு கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால எங்கனால இந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ண முடியாது, எங்க கிட்ட எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு தப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வெள்ளை அறிக்கைய முழுக்க முழுக்க விஜய் அவர்களோட அரசு பயன்படுத்தி இருக்கு. சரி, அப்போ விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கஜானா காலி ஆயிருச்சா, எக்கச்சக்கமான கடன் தமிழக அரசு மேல இருக்கானா? இது ரெண்டுமே உண்மை கிடையாது, பொய் தான். அந்த விஜயுமே நிதி ஆயோக் கூட்டத்துல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல முன்னேறின 2வது மாநிலமா இருக்குன்னு அவரே இந்த திமுக அரசை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு. சோ ஆக மொத்தத்துல விஜய் அவர்களே அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல ஒத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து மரிய வில்சன், இப்ப இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சனுமே கடன் ஒரு பக்கம் இருந்தாலுமே 35 லட்சம் கோடி திமுக அரசு வருமானமா நம்ம தமிழக அரசுக்கு ஈட்டு கொடுத்திருக்காங்க, அதனால கஜானாலாம் காலி ஆகலங்கிறத அவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழக அரசு பண்ண, இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசு பண்ண எல்லா நலத்திட்டங்களுமே ரொம்ப நல்ல திட்டங்கள் தான் சொல்லி அவருமே அவர் வாயால விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்காரு. இதைத்தான் சொல்லுவாங்களே, அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும்னு, அதை சிம்பிளா பண்ணியிருக்காரு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன். சரி, நீங்க சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, இதை பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.